ஒரு சிலருக்கு முடி சுருட்டையாக இருக்கும், சிலருக்கு பொசன்னு இருக்கும், சிலருக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும், சிலருக்கு வெளிர் நிறத்தில் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு சிலருக்கு வயசானா மட்டும் தான் முடி நரைக்கும், ஆனால் ஒரு சிலருக்கோ ரொம்ப இளமையாக இருக்கும் போதே முடி நரைச்சி போயிடும். இது எப்படி? நிறைய ஆண்களுக்கு வழுக்க விடும், ஆனால் ஒரு சில ஆண்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் முடி கொட்டாமல் அதே அடர்த்தியோடு அப்படியே மெயின்டைன் ஆகும். இது எப்படி நடக்குது? ஒரு சில பெண்கள் கூட சில நேரத்தில் வழுக்க விடுது இல்லையா? இது எப்படி நடக்குது? இந்த வழுக்கையிலேருந்தால் எப்படி தான் தப்பிக்கிறது? ஆண்களாக காட்டக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் அவங்களுக்கு வழுக்க விடுறதுக்கும் அவங்கள வழுக்கையாக காட்டுறதுக்கும் காரணமாக இருக்குது. இது எப்படி? இதோடு சேர்த்து முடியை பற்றின இன்னும் பல விஷயங்களை பற்றி தான் உயிர்மையோட இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது உயிர்மை. ஆண்களுக்கு வழுக்க விடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக நிறைய பேருக்கு காமனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் ஒரு ஆணாக காட்டக்கூடிய ஒரு ஹார்மோன் தான். உங்கள் முடியை நீங்கள் நல்லா பராமரிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உங்கள் முடியை பற்றி நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? அதனால் முடியை பற்றி கொஞ்சமாவது பார்த்துட்டு வந்துடுவோம். நம்ம முடியை 2 பாகமாக பிரிக்கலாம். தோலுக்கு, தலைக்கு மேலே உள்ள அந்த தோலுக்கு மேலே தெரியக்கூடிய, வெளியில் தெரியக்கூடிய பகுதியை நம்ம முடின்னு சொல்கிறோம்ல, இதுக்கு ஹேர் ஷாஃப்ட் அப்படின்னு பேர். அப்படியே தோலுக்கு கீழே உள்ள பகுதியை நம்ம முடியோட வேர்னு சொல்லுவோம், வேர் பகுதின்னு சொல்லுவோம். இதுக்கு ஹேர் ஃபாலிக்கிள் அப்படின்னு பேர். இந்த ஹேர் ஃபாலிக்கிள் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நிறைய ஸ்டெம் செல்ஸால் நிரம்பி இருக்கும். ஸ்டெம் செல்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம உடம்போட ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி. அதாவது ஸ்டெம் செல்ஸால் நம்ம உடம்போட வெவ்வேறு பாகங்களுக்கு தேவையான செல்ஸாகவும் மாறிக்க முடியும். இப்போது இந்த ஸ்டெம் செல்ஸால் நிரம்பின அந்த ஹேர் ஃபாலிக்கிள் இருக்கு இல்லையா, இதை சுற்றி நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். பொதுவாக ஹேர் ஃபாலிக்கிள்ன்றது அந்த தோல், முடியோட அடிப்பகுதி, பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான். இந்த பிளட் வெசல்ஸ் வழியாக இந்த ஸ்டெம் செல்லுக்கு, ஹேர் ஃபாலிக்கிளுக்கு பிளட் சப்ளை நடக்கும். அது மூலமாக நிறைய நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுனால அப்படி அந்த பிளட் சப்ளை வரும்போது இந்த ஸ்டெம் செல்ஸோட வளர்ச்சி தூண்டப்படும். அப்படி தூண்டப்படும் போது ஸ்டெம் செல்ஸ்லாம் ரெப்ளிகேட் ஆகும். அதாவது 2, 4, 8 அப்படின்னு பிரிய ஆரம்பிக்கும். இப்படி ஹேர் ஃபாலிக்கிளுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள ஸ்டெம் செல்ஸ்லாம் ரெப்ளிகேட் ஆக அந்த முடிக்கு தேவையான செல்லாக மாறி ரெப்ளிகேட் ஆக இதுக்கு மேல் பகுதியில் உள்ள மற்ற செல்களை அது மேல் நோக்கி உந்தி தள்ளும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உள்ள செல்கள்லாம் கீழே நிறைய செல் உருவாக மேல் நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்கேல்ப் பகுதிக்கு வெளியில் அந்த செல்கள் வரும்போது பிளட் வெசல்ஸ் கீழே இருக்கு இல்லையா, ஹேர் ஃபாலிக்கிள் கீழே, அங்கேருந்து மேலே பிளட் சப்ளை கிடைக்காம போகிறதுனால வெளியில் வர அந்த பகுதி, அந்த ஸ்டெம் செல்ஸ் பகுதியெல்லாம் கெரட்டின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புரோட்டீனோட சேர்ந்து டெட் செல்ஸாக மாறி வெளியில் வரும். இதை தான் நம்ம முடின்னு சொல்கிறோம். உங்களில் சிலருக்கு முடி சுருட்ட முடியாக இருக்கும், சிலருக்கு முடி பரட்ட முடியாக இருக்கும், ஒரு சிலரோட முடியோட கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுக்கெல்லாம் கூட ஹேர் ஃபாலிக்கிள் தான் காரணம். இப்போ முதல்ல முடியோட ஷேப்பை எப்படி இந்த ஹேர் ஃபாலிக்கிள் முடிவு பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். உங்கள் முடியோட அந்த ஹேர் ஃபாலிக்கிள் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் முடியோட ஷேப்பும் மாறுபடும். உங்கள் ஹேர் ஃபாலிக்கிளோட ஷேப்பை முடிவு பண்ணுறது உங்களோட ஜீன் தான். இப்போது உங்களோட ஹேர் ஃபாலிக்கிள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் முடி ஸ்ட்ரைட் ஹேராக இருக்கும், அதாவது நேர் முடியாக இருக்கும். அதே உங்களோட ஹேர் ஃபாலிக்கிள் இப்படி ஓவல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அப்போ உங்களோட முடி கொஞ்சம் அலையாக இருக்கும், இதை வேவி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே உங்களோட ஹேர் ஃபாலிக்கிள் இப்படி எலிப்டிக்கல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அப்போ உங்கள் முடி சுருட்ட முடியாக இருக்கும், அதாவது கர்லிங் ஹேராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேர் ஃபாலிக்கிளில் மெலனின்னு சொல்கிற நிறமி இருக்கும். இந்த மெலனின்ற பிக்மெண்ட்டை மெலனோசைட் அப்படின்ற செல்கள் தான் சுரக்கும். இந்த மெலனின் பிக்மெண்ட்டை பொறுத்து நம்மளோட முடியோட கலர் நிர்ணயிக்கப்படுது. எப்படின்னா மெலனின்ல 2 டைப் இருக்குது. ஒன்று யூ மெலனின், இன்னொன்று ஃபியோ மெலனின். இதில் யூ மெலனின் இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்கள் முடி, அதாவது யூ மெலனினோட எண்ணிக்கை அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் முடியோட கலர் நல்லா திக்காக கருப்பாக இருக்கும். அதே கொஞ்சம் மீடியமாக அந்த யூ மெலனின் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் முடியோட கலர் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபியோ மெலனின் இருந்துச்சுன்னா உங்கள் முடியோட கலர் ரெட் கலரில் இருக்கும். அதே போல் தான் வயசாக இந்த மெலனினோட அளவு குறைஞ்சிக்கிட்டே போகிறதால, மெலனின் உங்கள் உடம்புல செக்ரேட் ஆகிற அளவு குறைஞ்சிக்கிட்டே போகிறதால நிறச்சி போகுது முடி. அதே மாதிரி தான் இளமையிலே ஒரு சிலருக்கு முடி நிறச்சி போகுது இல்லையா, இதுக்கும் இந்த மெலனினோட அளவு கம்மியாகிறது தான் காரணம். இப்படி இளமையிலேயே மெலனினோட அளவு குறைஞ்சி போகிறதுக்கு ஜெனட்டிக் ரீசனும் நார்மல் லைஃப் ஸ்டைலில் ஏற்படுற சில மாற்றங்களும் காரணமாக இருக்குது. நமக்கு பொதுவாகவே நம்ம தலையிலேருந்து தினமும் முடி உதிர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படின்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கிள்லேருந்து புதுசாக ஒரு முடி முளைச்சி வரும். இந்த முடி ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு அப்புறம் இது இந்த ஹேர் ஃபாலிக்கிளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்ததுனால ஹேர் ஃபாலிக்கிள்லேருந்து வர பிளட் சப்ளை, அந்த நியூட்ரியன்ஸ்லாம் முடிக்கு சரியாக கிடைக்காம போயிடும். அதனால இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் முடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து உதிர்ந்து கீழே விழுந்துடும்.
விழுந்துடும். இப்படி உதிர்ந்து விழுந்ததுக்கு அப்புறமா அந்த ஹேர் ஃபாலிக்கல் பகுதியிலேருந்து மறுபடியும் புது முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்படி உதிர்ந்து கீழே விழுது இல்லையா, இது ஒரு நாளைக்கு எத்தனை முடி இப்படி விழும்னா கிட்டத்தட்ட 100 முடி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இப்படி நம்ம தலையிலேருந்து விழும். இது நார்மல் தான். அதே மாதிரி வயசாக வயசாக நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலுக்கு பிளட் சப்ளை கிடைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகும். நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலும் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிடும். இதனால சரியான நியூட்ரியன்ஸ் கிடைக்காம வயசாக வயசாக தலையிலேருந்து அதிகமாக முடி கொட்ட ஆரம்பிக்கும். ஆனால் இதுவுமே எல்லாருக்கும் காமன் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஜெனட்டிக்கை பொறுத்து இது மாறுபடும். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா விஷயமும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே பொதுவானது தான். ஆனால் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக வழுக்கையால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன் முடி வளர்ச்சியையும் தூண்டக்கூடியது. அப்படின்றதுனால பெண்களுக்கு முடி பொதுவாக அதிகமாக இருக்குது. அவங்க வழுக்கையால் பாதிக்கப்படுற விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு ஒரு ஆணாக காட்டுறதுக்கான ஹார்மோனே டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோன் தான்றதுனால ஆண்களுக்கு இந்த ஹார்மோனோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக, அதாவது அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஹார்மோன் பெண்களுக்கும், டெஸ்டோஸ்டிரோன் பெண்களுக்குமே இருக்குது, ஆனால் அளவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஹார்மோன் தான் ஆண்களுக்கு வழுக்க விழறதுக்கு முக்கியமான காரணமாக அமையுது. சரி, இப்போது இந்த டெஸ்டோஸ்டிரோன் எப்படி ஒரு ஆணுக்கு வழுக்க விழறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். பொதுவாக ஆண்களோட டெஸ்டிக்கல் பகுதியில் தான் இந்த டெஸ்டோஸ்டிரோன்ற ஹார்மோன் அதிக அளவில் சுரக்குது. இதே ஹார்மோன் கிட்னிக்கு மேலே உள்ள அட்ரினலின் கிளாண்டில் கொஞ்சமான அளவில் சுரக்குது. இதே ஹார்மோன் பெண்களுக்கும் சுரக்கும்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு இது எங்கே சுரக்கும்னா அவங்களோட அந்த கிட்னிக்கு மேலே உள்ள அட்ரினலின் பகுதியிலையும் கர்ப்பப்பை பகுதியிலையும் கொஞ்சமான அளவில் சுரக்குது. நம்ம அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது இல்லை. நம்ம உடம்புல இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தி ஆனதும் அது நம்ம பிளட்டோட கலந்து உடம்புல உள்ள மற்ற செல்களுக்குள்ளே போகும். செல்லுக்குள்ளே உள்ள சைட்டோபிளாசம் பகுதிக்குள்ளே இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் வந்ததும் இதே சைட்டோபிளாசம் பகுதிக்குள்ளே 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நொதி, ஒரு என்சைம் இருக்கும். இந்த என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனாக மாற்றிடும். இதை சுருக்கமாக DHT அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த DHT நம்ம செல்லேருந்து அப்படியே வெளியில் வந்து மறுபடியும் பிளட்டில் கலந்து நம்ம உடம்பு முழுக்க போகும். இந்த DHT, டெஸ்டோஸ்டிரோன் இதெல்லாம் ஒரு ஆணாக காட்டக்கூடிய மீசதாடி வளர்ச்சி, மசில் ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரியான ஒரு ஆணோட செக்ஸ் சார்ந்த உடல் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிறதால இது ஆண்களுக்கு அதிகமாக சுரக்கக்கூடியதாக இருக்குது. இப்போது இந்த DHT அப்படியே இங்கேருந்து உடம்பு முழுக்க போச்சு இல்லையா, அதில் இது நம்மளோட தலைப்பகுதிக்கு ஸ்கேல்ப்புக்கு போகும்போது அங்கே உள்ள நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதோட போயிட்டு இது அட்டாச் ஆகிடும். ஏன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கலோட இந்த பகுதிகளில் டெர்மல் பாப்பிலான்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஸ்டெம் செல்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெம் செல்ஸில் நம்மளோட DHT-யை நம்மளோட டெஸ்டோஸ்டிரோன்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய, தன்னோட அட்டாச் பண்ணி வச்சுக்கக்கூடிய ரிசெப்டார்ஸோடு இருக்கும். இந்த DHT, டெஸ்டோஸ்டிரோன் இதுக்கெல்லாம் ஆண்ட்ரோஜன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ஆண்ட்ரோஜன்ஸை இதை அட்டாச் பண்ணிக்கிறதுனால இந்த ரிசெப்டார்ஸுக்கு ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு பேர். நம்ம டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனை விட இந்த டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கொஞ்சம் அதிக ஸ்ட்ராங்கானது. அதே நேரத்தில் இந்த ரிசெப்டார்ஸோட, அந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் சொன்னோம் இல்லையா, அதோட அதிக நேரம் அட்டாச் ஆகி இருக்கக்கூடியதான். எந்த அளவுக்கு அதிக ஸ்ட்ராங்கானது அப்படின்னா 3 to 6 மடங்கு டெஸ்டோஸ்டிரோனை விட இந்த DHT அதிக ஸ்ட்ராங்கானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த DHT போய் ஹேர் ஃபாலிக்கலில் உள்ள இந்த ஸ்டெம் செல்ஸோட, இந்த ரிசெப்டார்ஸோட போய் அட்டாச் ஆகிடுச்சு இல்லையா, இப்படி இதை சுற்றி இது அட்டாச் ஆகி கவர் பண்ணி இருக்கிறதுனால ஹேர் ஃபாலிக்கலுக்கு இந்த பிளட் வெசல்ஸ் வழியாக கிடைக்க வேண்டிய பிளட் சப்ளை தடைப்பட்டுருது. பிளட் சப்ளை தடைப்படுதுன்னா என்ன அர்த்தம்னா ஹேர் ஃபாலிக்கலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சரியாக கிடைக்காம போகுதுன்னு அர்த்தம். அப்படி நியூட்ரியன்ஸ் சரியாக கிடைக்காம போகிறதுனால காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிடும். ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து நியூட்ரியன்ஸே போலன்றதுனால முடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் ஃபாலிக்கல்லேருந்து முடி கழண்டு வந்து கீழே விழுந்துடும். இப்போ கீழே விழுந்த அந்த முடியோட இடத்துல மறுபடியும் இன்னொரு புது முடி முளைக்கணும் முறையே சொன்னேன் இல்லையா, அது அந்த ஹேர் ஃபாலிக்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சரியாக கிடைச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் தான் முளைக்கும். அப்படி கிடைக்கலன்றதுனால இந்த DHT ஃபுல்லாக அந்த நியூட்ரியன்ஸை மறைச்சிருக்குன்றதுனால கீழே விழுந்த அந்த முடியோட அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புது முடியை இங்கே முளைக்காமலே போயிடும். இதனால தான் வழுக்க விழுது. அப்போ ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அதிகமாக வழுக்க விழுது, ஒரு சிலருக்கு எவ்வளோ வயசானாலும் முடி அப்படியே உதிராமல் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு அவங்களோட ஜீன் தான் காரணம். எப்படின்னா இப்போ ஜெனட்டிக்காகவே ஒரு சிலருக்கு அவங்களோட உடல்லையே அதிகமான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்கும். இப்படி அதிகமான டெஸ்டோஸ்டிரோன் சுரக்குது அப்படின்னா அது DHT-யா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோனா மாறுற அளவும் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான DHT போயிட்டு அந்த ரிசெப்டார்ஸோட அட்டாச் ஆகி வழுக்க விழறதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வழுக்கையே விழாமல் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஜெனட்டிக் தான் காரணம். எப்படின்னா இவங்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ் அளவு ஜெனட்டிக்காகவே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே இந்த ரிசெப்டார்ஸோட அளவு அதிகமாக இருந்தாலும் அது சென்சிட்டிவ்னஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அந்த DHT-யை ஈர்க்கக்கூடிய சென்சிட்டிவ்னஸ் இது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலரோட உடலில் அந்த DHT உற்பத்தி ஆகிறதே, அதாவது டெஸ்டோஸ்டிரோன் அதிக அளவில் உற்பத்தி ஆகாமல் கம்மியாக உற்பத்தி ஆகும். அதனால DHT-யோட அளவும் கம்மியாக இருக்கும்.
ஸோ அவங்களுக்கு வழுக்க விழுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கும் வழுக்க விழும். இதுக்குமே ஜெனட்டிக் ரீசன் தான் முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன் இன்பேலன்ஸால், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை விட டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் அளவு சில பெண்களுக்கு அதிகமாகும். அந்த மாதிரியான நேரங்களில் மென்சுரல் சைக்கிளில் ஏற்படுற சில சேஞ்சஸால், அப்புறம் சுற்றுச்சூழலால், அவங்களோட வாழ்வியல் முறை மாற்றத்தால், இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பெண்களுக்கும் வழுக்க விழும். ஆண்களுக்கு அவங்களோட தலையோட முன்பகுதியில் இப்படி எம் ஷேப்பில் வழுக்க விழ முதல்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவி உச்சந்தலை வரைக்கும் போய் ஒட்டுமொத்த தலைப்பகுதிகள்லையுமே வழுக்க விழ ஆரம்பிக்கும். இதுக்கு மேன் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு பேர். ஆனால் பெண்களுக்கு இது இப்படி நடக்காது. பெண்களுக்கு ஒட்டுமொத்த தலைப்பகுதியிலையும் இருக்கிற முடியோட அடர்த்தி மொத்தமாக குறைய ஆரம்பிக்கும். அதாவது எல்லா இடத்துலேருந்தும் முடி உதிர ஆரம்பித்து அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். இது ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் அப்படின்னு பேர். சரி, இப்போது இந்த வழுக்க விழலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். டாக்டர்ஸ் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உணவு முறையில் நம்ம ஏற்படுத்துகிற சில மாற்றங்கள் மூலமாகவே அதிகமான முடி உதிர்றதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உணவில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, ஜிங்க் இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னாலும், அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அயன் சத்து. ஸோ அயன் சத்து அதிகம் உள்ள உணவை சாப்பிட்றதுனாலையும் நம்ம முடி வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கேல்ப் பகுதிக்கு, முடியோட அந்த தோல் பகுதிக்கு மசாஜ் பண்ணுறது மூலமாகவும் முடியோட வளர்ச்சியை தூண்ட முடியும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இந்த பகுதிகளில் மசாஜ் பண்ணும்போது அங்கே ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம். ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது முடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதிகமாக கிடைக்குது. அதனாலையும் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போதுமான அளவு சரியாக தூங்கணும். அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் அது நம்ம உடம்போட ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அதிகப்படுத்தும். இது முடி வளர்ச்சியை தடுக்கும், முடியை அதிகமாக உதிர வைக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதும் நமக்கு வழுக்க விழறதை தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் இந்த சமுதாயத்துக்கு பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோலேருந்து வழுக்க விழறதுன்றது காமனாக நிறைய பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான விஷயம் தான்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு இயற்கையான விஷயத்தை நாம் ஏன் ஒரு குற்ற உணர்ச்சியோடையும் பழிக்கிற மனப்பான்மையோடையும் அணுகணும்? அதனால் வழுக்க விழறதும் கூட ஒரு வகையான அழகு தான் அப்படின்றத ஏற்றுக்க வேண்டிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். இந்த உயிர்மை எபிசோடை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் புதன்கிழமை இன்னொரு உயிர்மை எபிசோடோட சந்திக்கலாம்.